தளபதி விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி விஜய் போட்டியிட போவதில்லை என்பதை அறிவித்துவிட்டார். அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் தளபதி களமிறங்க இருக்கிறார். இப்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் உருவாகும் கோட் படத்தில் தளபதி விஜய் நடித்து வரும் நிலையில் இன்னும் 1 அல்லது 2 மாதங்களுடன் சினிமா கெரியரை முடித்துக் கொள்ள இருக்கிறார். அதன் பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபட இருக்கிறார். இந்த சூழலில் அதற்குள்ளாகவே வருகிற ஏப்ரல் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். பொதுவாக தளபதி விஜயின் படங்களில் இசை வெளியீட்டு விழாவை மாநாடு போல் நடக்கும். இப்போது அவரது அரசியல் மாநாட்டை தமிழகமே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளது. ஆனால் தளபதி விஜய் எல்லாமே மிகவும் பக்கவாக திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார். வருகிற ஏப்ரலில் மாநாடு நடக்க வாய்ப்பில்லை. இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதன் பிறகுதான் தளபதி விஜய் தன்னுடைய ஆட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் 100 கட்சி மாவட்டங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். சில நிபந்தனைகளுடன் பொறுப்பாளர் நியமனம் நடைபெற இருக்கிறது. அதாவது கட்சி நிர்வாகி எத்தனை உறுப்பினர்களை சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.